எல்லாருக்கும் வணக்கம். டான்செட்டுக்கு நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுதி ஸ்கோர் கார்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்சிஏ எம்பிஏக்கான கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் ஓவர்வியூவை தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். கவுன்சிலிங்க்கு நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஆஃப்லைனில் நடக்கும். ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம எல்லா கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இதில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த லிங்க் அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஓவர்வியூ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நல்லா பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், நார்மல் ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம ஸ்கூல் காலேஜ் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பேமெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அந்த பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்ளிகேஷன். இதுதான் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய லிங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. குயிக் லிங்க்ஸ் இருக்கும், கட் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கும். இந்த கட் ஆஃப் லிங்க்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கட் ஆஃப் இருக்கும். இதில் அதாவது நம்ம போன வீடியோவில் வந்து 2024ஓட கட் ஆஃபை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025ஓட போன வருஷத்தோடைய கட் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து எவ்வளோ கட் ஆஃபில் உங்களுக்கு மார்க் போட்டிருக்கு, ஐ மீன் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸில் இது வந்து ரேங்க் கட் ஆஃப், எந்த காலேஜஸ் வந்து எது வரைக்கும் ரேங்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எந்த கேட்டகரியில் என்ன ரேங்க்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இது போன வருஷத்துக்குரிய டேட்டா. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க் கட் ஆஃபுமே இருக்கும். மார்க் கட் ஆஃபையுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்க்கும் கட் ஆஃப். இது வந்து மார்க் கட் ஆஃப் பர்சன்டைல், நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பர்சன்டைல் கட் ஆஃப். ஸோ இதெல்லாம் வந்து சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இப்போ என்ன கேட்டகரியில், இதெல்லாம் போன வருஷம் போட்டிருக்கக்கூடிய கேட்டகரிஸ். எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு கட் ஆஃப், எந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்குக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட டிஸ்பிளே தான் இது. ஸோ இதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அட்மிஷன் ப்ராசஸ், ஐ மீன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அட்மிஷன் ஃபேஸஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த அட்மிஷனோட ஃபஸ்ட்டு ஃபேஸே இப்போ நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவங்க சைட்லேருந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமா ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறமா ஃபீஸ் பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னா நம்ம தான் ஆன்லைனில் வந்து நமக்கு என்ன காலேஜஸ் வேணுங்கிறத சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 2 days 3 days வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் படி பார்க்கும்போது டோட்டலி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுக்கு வந்து 800 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே வந்து 800 அண்ட் தென் ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து அவங்க வெரிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. த அப்லோடட் வெரிஃபிகேஷன் என்னென்னா அப்லோடட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த எம்பிஎம்சி அட்மிஷன் அத்தாரிட்டிஸ் தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உங்களுக்கு கிரீவியன்சஸ் இருந்துச்சு அதை தெரிவிக்கணும் அப்படின்னா அதாவது ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏதாவது அதில் கிரீவியன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கவுன்சிலிங் என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் மோடில் நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மோடில் நடக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருமே அவங்க ரேங்க் அவங்க அந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா அந்த ரேங்கின் அடிப்படையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்கில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். இனிஷியல் டெபாசிட் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 5000, ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு வந்து 1000 பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சாய்ஸ் லாக் ஆகும். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், நமக்கு அந்த சாய்ஸ் படி நமக்கு டென்டேட்டிவாக நமக்கு ஒரு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வந்து வெப்சைட்டில்
வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, கேண்டிடேட் வில் பி given 3 days ஃபார் MCA அண்ட் 4 days ஃபார் MBA சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அப்போ சாய்ஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு MCA கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 3 days கொடுப்பாங்க, MBA கேண்டிடேட்ஸாக இருந்தால் 4 days கொடுப்பாங்க. ஸோ அப்போ the candidate will have to fill their choices of college based on their preferences. நம்ம ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாய்ஸஸை சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா the candidates allotment will be based on ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸில் கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எதை கொடுத்துருக்கீங்க, செகண்ட் அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு சீட் வந்து கேண்டிடேட்டுக்கு அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 4 options will be displayed. The candidate must be confirm the seat within 2 days from the date of allotment. அலாட் பண்ண டேட்ல இருந்து 2 நாளைக்குள்ள நம்ம சீட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை சப்போஸ் அலாட்டட் ஆன சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனை. நம்ம இங்கே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நோட்டில் பாருங்கள், if the candidate fails to join after attending the online counseling, 80% of initial payment paid during the counseling will be refunded upon request received by candidate on or before 31/12. ஸோ அப்போ இப்போ சப்போஸ் கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு ஜாயின் ஆஃப்டர் அட்டெண்டிங், இப்போ நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா 80% ஆஃப் இனிஷியல் பேமெண்ட்டில் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் அப்போ வந்து நீங்கள் 80% ஆஃப் இனிஷியல் பேமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் தான் கிடைக்கும். அதே மாதிரி அந்த அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அலாட்டட் முடிஞ்சதுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அலாட் பண்ணியிருப்பாங்க, பண்ணதுக்கப்புறமா என்ன ஸ்டேஜ் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ஸ்டேஜ்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா கேண்டிடேட் ஹூ இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த சீட் நீட் டு டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். நமக்கு ஓகே, எனக்கு இந்த சீட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. இன்னொரு ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். கேண்டிடேட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த சீட் அலாட்டட் பட் விஷஸ் டு வெயிட் ஃபார் அலாட்மெண்ட் இன் த ஹையர் ஆர்டர் ஆர் ஹர் சாய்ஸ் இன் த என்ஷூரிங் அப்போர்ட் மூவ்மெண்ட் வில் பி given a tentative allotment order. So, for example, if the candidate is allotted seat for choice 5, he can wait for choices 1, 2, 3, 4. In case no better choice is available in upward movement, then the candidate is confirmed with provisional. அதாவது ஃபர்ஸ்ட் இதில் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்தது, அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற சீட் வந்து ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு ஒரு இடத்துல, ஸோ அது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டட் பண்ணது இல்லை, அப்போ இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் ஹையர் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறது கிடைக்கல அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு அலாட்டட் ஆன சீட்டே உங்களுக்கு அலாட் ஆயிரும். இதுதான் அக்செப்ட் அண்டு அப்போர்ட். அதுக்கப்புறம் மீதி 2 ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட், இன்னொன்று வந்து டிக்ளைன் அண்ட் குவிட். டிக்ளைன் அப்படின்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் அலாட்டட் சீட், தேர்ஃபோர் ஹி டிக்ளைன்ஸ் த அலாட்மெண்ட் பட் ப்ரிஃபர்ஸ் டு வெயிட் ஃபார் அலாட்மெண்ட் இன் த ஹையர் ஆர்டர் இன் என்ஷூரிங் அப்போர்ட் மூவ்மெண்ட். அதாவது எனக்கு அலாட் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் அதை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு நான் எனக்கு இன்னும் ஹையர் ஆர்டரில் காலேஜஸ் கிடைக்குங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதுதான் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். அந்த அப்போர்ட் மூவ்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா அவங்க கவுன்சிலிங்கை குவிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட். எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, ஸோ அதனால் நான் டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் கவுன்சிலிங் ப்ராசஸை குவிட் பண்ணிக்கிறேன். இதுதான் 4 ஆப்ஷன்ஸ். இது எப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜில் இது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இந்த அலாட்டட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நமக்கு சீட் அலாட் பண்ணோடனே நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 2 days கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் இந்த ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் தெரியும். இதில் கவனமாக நம்ம பார்த்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர். இப்படி தான் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதில் அதே மாதிரி ஜென்ரல் இந்த டென்டேட்டிவ் ஷெடியூலில் பாருங்கள், டென்டேட்டிவ் ஷெடியூலுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் ஜூன் 4லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூன் 4லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 30. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா சர்வர் அந்நேரம்
ஏதாவது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர்ஸ் டவுனோ இல்லை லோட் ஆகும், எல்லாருமே லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்நேரம் டென்ஷன் ஆகாமல் ஒரு வேகமாகவே இப்போ இருந்தே நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டென்டேட்டிவாக ஷெட்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 15 எதிர்பார்க்கலான் இருக்காங்க. அதே மாதிரி கிரிவியன்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு 16 20 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி விச் மீன்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு வந்து இன்லைனில் இன் பர்சனில் நடக்கும். எங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் நடக்கும். 23/7 ஜூலை 23 நடக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் நடக்கக்கூடிய அந்த பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ஜூலை 25 டு ஜூலை 27 நமக்கு நடக்கும். பப்ளிகேஷன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ டேட்ஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் டு சேஞ்ச். ஸோ அதனால் கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் மாறாது. பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு பப்ளிகேஷன் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பப்ளிகேஷன் வந்து அவங்க ஆகஸ்ட் 5 முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சரியா? ஸோ எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டென்டேட்டிவ் ஷெட்யூல் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நேமு, மொபைல் நம்பரு, இமெயில், கன்ஃபார்ம் இமெயில், அண்ட் தென் உங்களுடைய டான்செட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்கும். அண்ட் தென் உங்களோட பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கீழே கேட்டிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எம்பிஏனா எம்பிஎன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், எம்சிஏனா எம்சிஎன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், போத்னு சூஸ் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வாட்டுக்கு நான் ரெண்டுக்குமே எனக்கு இப்போ வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸாம் டான்செட் எழுதியிருக்கிறது எம்பிஏக்கு மட்டும் எழுதியிருப்பீங்க. நான் இல்லை இப்போ இந்த இடத்துல போத்துன்னு கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் நாட் எலிஜிபிள். அங்கே ஸ்கோர் கார்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் அவங்க ஸ்கோர் கார்டு டான்செட்டோடைய ஸ்கோர் கார்டை கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எம்சிஎன் கொடுத்துருந்தீங்கன்னா எம்சிஏ மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா எம்சிஎன் சூஸ் பண்ணுங்கள். எம்பிஏ மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா எம்பிஎன் சூஸ் பண்ணுங்கள். டான்செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே ரெண்டுமே நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா போத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து லாகின் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன எல்லாமே கேட்பாங்க அப்படின்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ், இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷை கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே அது ஓப்பன் ஆகும். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் ஒரு லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாகின் பண்ணதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணணும், இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எந்த ஒரு இப்போ நேமெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நேமில் இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அதெல்லாமே பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இது முடிக்கும் போது பேமெண்ட் ப்ராசஸ் கேட்பாங்க. பேமெண்ட்டையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணி ப்ராசஸ் பண்ணி முடிங்க. ஓகேவா? ஸோ இது கவுன்சிலிங் ப்ராசஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெயின்லி வந்து இந்த கட் ஆஃப் லிங்கை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி போன வருஷம் என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலேஜஸ் எல்லாம் கிடைக்குமாங்கிறத ஒரு 4-5 காலேஜஸை சூஸ் பண்ணி இப்போயே வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி. அப்படின்னா தான் ஆன்லைன் ஃபில்லிங் எப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. கவுன்சிலிங் ப்ராசஸை கேர்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.